பாண்டிய மன்னன் வருகிறார் வருகிறார் வருகிறார். காவலரே, அரசரை காண்பதற்காக பொற்கொல்லன் வந்திருக்கிறேன் என்று அனுமதி வாங்கி வாருங்கள். மன்னவருக்கு வணக்கம். மன்னா, தங்களை காண்பதற்காக அரசவை பொற்கொல்லன் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக இருக்கும்? வரச் சொல்லுங்கள். மன்னர் தங்களை அழைக்கிறார். நன்றி காவலரே. மாமன்னருக்கு என் பணிவான வணக்கங்கள். பாண்டிமாதேவியின் களவு போன பொற்சிலம்பு கிடைத்து விட்டது மன்னா. என்ன, சிலம்பு கிடைத்து விட்டதா? யார் அந்த கல்வன்? எங்கே அச்சிலம்பு? மன்னரே, என்னுடைய இருப்பிடத்தில் தான் அக்கல்வனை அமர வைத்துள்ளேன். யார் அங்கே? பொற்கொல்லன் காட்டும் அக்கல்வனை கொன்று அச்சிலம்பை கொணர்க. அப்படியே ஆகட்டும் மன்னா. ஊழ்வினை காரணமாக கோவலன் பாண்டிய மன்னனால் குற்றம் சாட்டப்பட்டு கொலை செய்யப்படுகிறான். பாண்டிய மன்னனின் ஆணைக்கு இணங்க கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி மாதிரியின் மூலமாக கண்ணகிக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆட்சிக்கிணங்க கோவலன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தியை மாதிரியின் மூலமாக கண்ணகிக்கு அறிவிக்கப்படுகிறது. பெண்ணே, என்ன ஆயிற்று? மாசற்ற உன் முகத்தில் பாட்டத்திற்கான காரணம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் மன்னவன் சென்ற மதுரை கல்லவாணியும் சென்றனதாய். சிலம்பினை விற்று மீண்டு வருவேன் என்று கூறியவர் இத்துணை நாழியாகியும் இன்னும் திரும்பவில்லை. மதுரை மாநகரிலே அவருக்கு ஏதும் அசம்பாவிதம் நேர்ந்திருக்குமோ என்று என் மனம் சஞ்சலம் கொள்கின்றது. ஏற்கனவே சஞ்சலமான என் நெஞ்சத்தில் உன் பதற்றத்தால் இன்னும் சஞ்சலமாக்காதே. அரசனின் பணியால் உன் கணவனை என் கணவனை பாண்டிமாதேவியின் சிலம்பை திருடிய கல்வன் என்று கூறி கொன்று விட்டார்கள். என் கணவன் கொலை உண்டாரா? ஐயோ, என் கணவன் கொலை உண்டாரா? என் கணவன் கொலை உண்டாரா? வாழ வந்த இடத்திலா கொலை? நேர்மையாக வாழ விரும்பிய எனக்கு ஏன் இந்த நிலை? என் கணவன் கல்வனா? இல்லை, இருக்காது. என் கணவனை கொன்றவர்கள், என் கணவனை கொன்றவர்கள். காய்கதிர் செல்வனே, கல்வனா என் கணவர்? கல்வனோர் அல்லன் பெண்ணே, உன் கணவன் கல்வன் அல்லன். உன் கணவனை கல்வன் என்ற இந்நகரை விரைவில் தீயுண்ணும். என் கணவனை கொன்றவர்கள் என் பாண்டிய மன்னா, பாண்டிய மன்னா. மதுரையை எரிக்கின்ற கண்ணகியின் காட்சி.
கண்ணீரும் கையில் தனிச்சிலம்பும் அவி போன உருவத்துடன் ஒருத்தி வந்திருக்கிறாள் என்று உன் மன்னனிடம் போய் சொல். சொல். பெண் கொற்றக்குடையின் வேந்தனே வாழ்க, தென் திசை மலைப்பகுதியின் மன்னனே வாழ்க, செழியனே வாழ்க, தென்னவனே வாழ்க. உள்ளத்திலே கருவு கொண்டவள் போலவும் மிகவும் சினம் கொண்டவள் போலவும் தோன்றுகின்ற பெண் ஒருத்தி வந்திருக்கிறாள். பொன்னிலே அழகிய வேலைப்பாடு அமைந்த சிலம்பு ஒன்றை கையில் கொண்டுள்ளாள். கணவனை இழந்தவளாம், நம் கடைக்கண் வாயிலில் இருக்கின்றாள். நம் வாயில் கதவோரம் சினத்துடனும் சிந்தும் கண்ணீருடனும் ஒரு பெண்ணா? அவளை உடனே அழைத்து வாருங்கள். பாண்டிய மன்னா, பாண்டிய மன்னா! கலங்கிய கண்களுடனே என் முன்னே வந்து நிற்கும் பெண்ணே, நீ யாரோ? என்னையா யார் என்று கேட்கிறாய்? உண்மை தெரியாத மன்னனே, உரைக்கின்றேன் கேள். புறாவிற்கு நீதி வழங்க சிபி சக்கரவர்த்தி நீதி வழங்கியது போல் பசுவின் கன்றனை பார்த்து கண்ணீர் சிந்திய கண்களை பார்த்து மனு நீதி சோழன் நீதி வழங்கி செங்கோல் ஆட்சி செய்த புகார் நகரமே எனது ஊர். அங்கே பெருங்குடி மகன் மா சாத்துவான் மருமகள் கண்ணகி நான். முத்து விளக்கின்ற 3 கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் முரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடி நிலையிலே முத்தமிழை காப்பாற்றும் மூவேந்தர் பரம்பரையின் பெருமைதனை மூலியாக்க முடிபுரிந்த மன்னவனே. என்ன பிதற்றுகிறாய் பெண்ணே? கவனமாக பேசு. இது அரசவை என்பதை மறந்து விடாதே. நீ யாரிடம் பேசுகிறாய் என்பதையும் மறந்து விடாதே. போதும் பெண்ணே, நிறுத்து. வந்ததற்கான காரணத்தை கூறு. வாழ வந்த இடத்தில் உன்னுடைய நீதி தவறிய ஆட்சியினால் கொல்லப்பட்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான். பெண்ணே, கல்வனை கொல்வது குற்றமன்று, அரச நீதியே. ஆம் பெண்ணே, மன்னர் கூறுவது சரிதானே, அதில் என்ன ஐயம்? ஆராயாமல் தீர்ப்பு வழங்கிய பாண்டிய மன்னனே, என் காற்சிலம்பு மாணிக்க பரல்களை உடையது. என்ன, எங்கள் மன்னனையே சோதிப்பதா? ஆம், எங்கள் மன்னரையே சோதிப்பதா? அமைச்சரே, அழகாக பேசும் பெண்ணே, எனது உடைமையான சிலம்பு முத்துக்களையே உடையது. அது கோப்புரந்தேவனுடையது. கொண்டு வாருங்கள் அந்த சிலம்பை, அந்த கல்வன் கொண்டு சென்ற சிலம்பை. முத்து கோப்பெருந்தேவியினுடைய சிலம்பா? இல்லை இல்லை, கோவலன் தேவி கண்ணகியினுடைய சிலம்பு. அத்தனையும் மாணிக்கம், அத்தனையும் மாணிக்கம், மாணிக்கம். நீதி தவறிய மன்னனே, மன்னனொருவன் நீதி தவறிவிட்டால் நாடும் நகரமும் அவனை விட்டு விலகிவிடும். கேடும் துயரமும் கூடவே வந்துவிடும். உனக்கெதற்கு வெண்கொற்ற கொடை? உனக்கெதற்கு செங்கோல்? உனக்கெதற்கடா மங்களவாள்? தேவையில்லை, தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நான் தாழ்ந்த குலையன், தளர்ந்த செங்கோழன். பொன்சை பொற்கொள்ளரின் தன் சொல் கேட்ட நானா இந்நாட்டின் அரசன், நானா இந்நாட்டின் அரசன். நானே கல்வன், நானே கல்வன். மண்பதை காக்கும் தென்புட காவல் என் முதல் பிழைத்தது, என் முதல் பிழைத்தது. கெடுக என் ஆயுள், கெடுக என் ஆயுள். மன்னவா, மன்னவா, மன்னவா! இந்த மதுரையை அழிக்காமல் நான் இங்கிருந்து மீள மாட்டேன். என் நெஞ்சில் மூண்ட நெருப்பே, அழித்துவிடு இந்த மதுரையை. ஒழியட்டும் மதுரை, பரவட்டும் தீ, பரவட்டும் தீ. வந்தனங்கள் தாயே, சொல், யாரை எரித்து யாரை தக்க வைக்க வேண்டும்? ஆம், உள்ளனர். பார்ப்போர், அறவோர், பசும் பத்தினி பெண்டீர், மூத்தோர், குழவி இவற்றை விடுத்து தீர்த்திரத்தார் பக்கமே சேருக. பரவட்டும் தீ, எரியட்டும், எரியட்டும் மதுரை, பரவட்டும் தீ.